குட் மார்னிங் எவ்ரிபடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபைனல் டிஜிட்டல் ஆடிட்டிங். டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மாடர்ன் என்விரான்மெண்ட்ல எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் ஆடிட்டிங் அண்ட் அசூரன்ஸ். ஃபர்ஸ்ட் மீனிங் எல்லாம் கேட்குறோம்னா டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் டிஜிட்டல் ஆடிட்? நீங்கள் ஐசிஏ எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா இந்த மீனிங் எழுதாகணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். Digital audit means placing assurance on the effectiveness of IT systems and implementations in an organizations. இப்போ digital audit என்பது digital auditing means placing assurance on நீங்கள் assurance கொடுக்குறீங்க இது சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது digital audit means placing assurance on the effectiveness of this IT system. அதாவது இந்த ஐடி சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறது, எஃபிசியன்சி எஃபெக்டிவ் அப்படின்றது எக்கானமி நம்ம படிச்சிருப்போம். இதில் பிஎஸ்யூவில் பப்ளிக் செக்டரில் 3 விஷயம் இருப்பேன். ட்ரிபிள் எஃபெக்டிவ்னஸ், எஃபெக்டிவ், எஃபிசியன்சி, எக்கானமின்னு படிச்சிருப்போம். இந்த இடத்துல எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஐடி சிஸ்டம், கம்ப்ளீட்னஸ் இருக்குதா, அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ஐடி சிஸ்டம் இப்போ ஒரு டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி பக்காவாக அவுட்புட்டாக வருது அப்படின்றது நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்கணும். அதான் சொல்லுங்கள் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி ஐடி சிஸ்டம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி ஐடி சிஸ்டம் இம்ப்ளிமெண்டட் இன் ஆர்கனைசேஷன். நீங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேலி சாஃப்ட்வேர் போட்டுக்கிறீங்க. டேலியில் ஒரு லெஜர் அடிக்கிறோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் அடித்தா அந்த கேஷ் பேலன்ஸ் ஷீட்டில் போய் கரண்ட் அசஸ்லையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போய் லைபிலிட்டியில் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் உட்காரணும். அதுதானே கான்செப்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் உட்காரணும், இங்கே கேஷில் உட்காரணும், அப்போ தான் டேலி ஆகும். அப்படின்றத நீங்கள் ஒரு ஜேர்னல் கொடுத்த உடனே அதுவே லெட்ஜர், பார்ட்டி பேலன்ஸ் எல்லாம் போட்டு வரணும் இல்லையா? அந்த வேலையை செய்தது தட் இஸ் கால்ட் எஃபெக்டிவ்னஸ். டிஜிட்டல் ஆடிட்டிங் மீன்ஸ் பிளேசிங் அஷூரன்ஸ் ஆன் தி effectiveness of the IT systems implemented in all organizations. Technology has become an integral part of day-to-day business operations. டெக்னாலஜி நம்ம தவிர்த்து போக முடியாது இல்லையா? இன்னைக்கு டே டு டே ஆப்ரேஷன் டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ஸ்அப்லேயே எல்லா பில் அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பே வேணான்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம பிஸ்னஸில் அப்டேட் ஆக முடியாது. தேர்ஃபோர் ஆர்கனைசேஷன் should review technology related controls to identify gaps. கேப்பு ரொம்ப கேப்பில் இருக்கக்கூடாது. நம்ம டச் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பிஸ்னஸ்க்கு ஆகாது. அதனால் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி அதில் நம்ம டேட்டா அனுப்ப சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஐடென்டிஃபை ரிஸ்க். வாட் ஆர் த ஐடென்டிஃபை ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். என்சியூர்ஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு பார்க்க முடியும். டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதா, புதுசாக கொண்டு வந்துருப்பாங்க. இப்போ சேல்ஸ்லாம் போட தேவையில்லை, அது அப்படியே ஒரே கமாண்டில் போடலாம்ல சொல்கிறாங்க இல்லையா? அதேமாதிரி பேங்க் ஆப்ரேஷன் தான் பேங்க்லேருந்து மெர்ஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரே கிளிக்கில் பேங்க் உள்ளே வந்துடுது. ஃபர்ஸ்ட்டில் உட்காந்து 4 கணக்காக போட்டுக்கணும். இதில் என்சியூர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், என்சியூர் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். இது சட்டத்துக்கு உடன்பட்டு இருக்கிறதா அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஸ்ட்ராங் ஐடி கண்ட்ரோல்ஸ் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் பில்ட் ட்ரஸ்ட் அமாங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் கீவேர்ட்ஸ் ஃப்ரம் திஸ் டிஜிட்டல் ஆடிட்டிங்? டிஜிட்டல் ஆடிட்டிங் மீன்ஸ் assurance on effectiveness of IT controls implemented in an organization. That's all. Remember these words: assurance, effectiveness, technology related controls, identify gaps, identify the risk, continuous improvement, regulatory compliances, strong internal controls and the stakeholders trust. இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதனால் டிஜிட்டல் ஆடிட்டிங் படிக்கும் பொழுது இந்த பாயிண்ட் உங்களுக்கு அதிக மார்க்குகளை வாங்கி கொடுக்கும். அடுத்தது இயர்லியர் ஆடிட் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எஸ், இயர்லியர்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டர்ஸ் கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நவடேஸ் இட் வில் சேஞ்சிங். எஸ், நம்ம யாராவே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னுச்சுன்னா இஆர்பி, என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங், ஷாப், கிளவுட், ஏஐ, ஆர்பிஏ அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். Hence, auditors should also verify whether these IT systems are functioning properly. That verification is called a digital auditing. What is the principal examples? ABC Limited uses SAP ERP. The auditor verifies access controls, password policies, user authorizations, backup audit trail, and automated controls.
இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ். யார் இது ஆக்சஸ் பண்ணுறா? யூசர் பாஸ்வேர்ட் பாலிசிஸ். பாஸ்வேர்டு வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப், சரியான பேக்கப் இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஆத்தரைசேஷன் யாராருக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆத்தரைசேஷன் இருக்கும். பேங்க்லேயே போனீங்கன்னா கூட மேனேஜருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் இருக்கும். அவங்களுடைய டோக்கன் உள்ள வச்சு தான் போவாங்க. அவங்களுக்கு இல்லாட்டி யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் கீன்னு சொல்லுவாங்க. ஆடிட் ட்ரையல், ஃபஸ்ட்டு ஒரு ஆடிட் ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஒரு என்ட்ரி போட்டு பார்த்து அந்த என்ட்ரியோட அவுட்புட் பக்காவாக வருதுன்னு சொல்லிட்டு தட் இஸ் கால்ட் ஆடிட் ட்ரையல். ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ். வாட் இஸ் த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ்? ஒருத்தர் ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறாருன்னா அதுக்கப்புறம் போய் ஆல்டர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலாக இருக்கணும். ஆஃப்டர் செக்கிங் தீஸ் ஐடி கண்ட்ரோல்ஸ், தி ஆடிட்டர் concludes that ERP system is operating efficiency and effectively. This is called digital auditing. After checking these IT controls, இதெல்லாம் பக்காவாக இருக்குதா, பாஸ்வேர்ட் பாலிசி நல்லா இருக்குதா, ஆத்தரைசேஷன் கரெக்டாக இருக்குதா, அல்லது இன்டர்னல் கண்ட்ரோல் பக்காவாக இருக்குதா, அவுட்புட் பக்காவாக வருதா, பேக்கப்பில் பக்காவாக வச்சுக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு நீங்கள் சர்டிஃபை பண்ணணும், அசூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஆடிட் அப்படின்றது அசூரன்ஸ் ஓவர் ஐடி system effectiveness, review technology controls, identify gaps and risks, continuous improvement, regulatory compliance and stakeholder confidence. See, இப்போ எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பார்த்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதணும். டிஜிட்டல் ஆடிட்டிங் என்பது அசூரன்ஸ் ஆன் ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ், ரிவ்யூ டெக்னாலஜி கண்ட்ரோல்ஸ், ஐடென்டிஃபை கேப்ஸ் அண்ட் ரிஸ்க், continuous improvement, regulatory compliance and stakeholder confidence. So these are all the very important things which we will be discussing in future. So review technology controls. இந்த டெக்னாலஜி பக்காவாக இருக்குதா? ஐடென்டிஃபை கேப்ஸ், we have already studied that. What is the continuous improvement? I told you already. நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், ஸ்டேக் ஹோல்டர் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமானது ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆடிட். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க. வாட் இஸ் த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்? எம்ப்ரேசஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதாவது அரவணைச்சுக்கிறது. புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தால் நீங்கள் அதை அரவணைச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ். எம்ப்ரேசஸ் latest technology advancements. Digital audit encourages organizations to adopt modern technologies and remain updated. Example, moving from manual vouchers to SAP vouchers. ஸோ பிஃபோர் நாங்களாம் ஆடிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வவுச்சர்ஸும் எடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரில் வந்து அதை வந்து ஃபோட்டோ காப்பி ஆட்டோ கொடுத்து ஏஐ செக் பண்ண சொல்கிறாங்க இஆர்பியில். ஸோ தட்ஸ் வெரி ஈஸி ப்ராசஸ். டூப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அப்போ புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த நிறுவனத்தை ஊக்குவிக்குது. இது மேன் பவர் குறையும், டைம் உங்களுக்கு கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப குறையும். பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஒப்பீனியன். Yes, ICOD improves quality of opinion. Technology gives better evidence, hence audit opinion becomes more reliable. Instead of checking 100 invoices manually, software analyzes 10 lakh invoices. Opinion becomes strongest. நீங்கள் கண்ணால் பார்க்கறத விட காப்பி அது இப்போயே நம்ம ஃபோட்டோஸில் எடுத்தால் டூப்ளிகேட் ஃபோட்டோலாம் அழிச்சிருந்தா நம்ம செல்ஃபோன்லேயே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் இது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுது. அதே போல் இந்த 100 இன்வாய்ஸஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணி கொடுத்தனால நமக்கு ஒர்க்கும் முடிஞ்சுது. அப்போ ஆடிட்டிங் ஒப்பீனியன் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோர் ரிலையபிள் ஆடிட் ரிப்போர்ட்டான்னு கேட்டால் எஸ், ஐசிஐசியில் வந்து மோர் ரிலையபிள் ஆடிட் ரிப்போர்ட். ஆட்டோமேஷன் ரெடியூசஸ் ஹியூமன் எரர்ஸ், தேர்ஃபோர் ஆடிட் பிகம்ஸ் ரிலையபிள். எக்ஸாம்பிள், ஹியூமன் கால்குலேஷன் வந்து ஹியூமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆட்டோமேஷனில் வந்து அப்படி கரெக்ட் கால்குலேஷன்ஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் இதில் எக்ஸல்லே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறையா ஒரு 10 100 கூட்டுறதை வந்து நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அதை டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துரும். இப்போ மனித பிள்ளைகள் குறைவதால் ஆடிட் ரிப்போர்ட் நம்பகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் இன் டைம் அண்ட் காஸ்ட் அண்ட் ஹியூமன் எஃபர்ட். ஐசிஐயோட கீவேர்ட் சேவிங்ஸ் இன் டைம், காஸ்ட் அண்ட் ஹியூமன் எஃபர்ட். ருட்டீன் ஒர்க் பிகம்ஸ் ஆட்டோமேட்டட். ஆடிட்டர் ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் ஆன் ரிஸ்க் ஏரியாஸ். அப்போ வந்து நல்லா சொன்னேன், நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன், இது வந்து சேவிங் டைம், ரொம்ப டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப குறைக்குது. அதே மாதிரி காஸ்ட் அண்ட் ஹியூமன் எஃபர்ட்டையும் குறைக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் செக்கிங் 20,000 இன்வாய்சஸ் மேனுவலி, சாஃப்ட்வேர் செக்ஸ் வித்தின் 5 minutes. 20,000 இன்வாய்சஸ் நீங்கள் செக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிரும், ஒரு நாள் மேலே ஆகும். ஆனால் சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யுது, வித்தின் 5 minutes செய்யுது. அப்போ மேன் பவர் வேஸ்ட்டு ஆகிறது குறைக்குது, டைம் ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணுது. ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராசஸ், எஸ், எவ்ரி ஆடிட் ஃபாலோஸ் தி சேம் ப்ரொசீஜர்ஸ். அப்போ கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ்ஸ் ஆகும். Every branch follows the same automated checklist of audit, so it will be very helpful to organizations.
காம்ப்ரஹென்சிவ் எண்ட் டு எண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். காம்ப்ரஹென்சிவ் கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. ஓவர்வியூ overview of end-to-end process, audit to understand the complete business cycles. Example, purchase, inventory, production, sales, collections. Entire process is visible. So, முழு business processing auditor புரிஞ்சுக்கொள்ள முடியும். Support digital strategy. Future for digital strategy. So, digital audit performs AI, robotics, analytics, and automations. Example, company introduces AI-based invoice verifications. நிறுவனத்தின் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஆதரவாக இருக்கும் நம்ம நம்புறோம். ஹெல்ப்ஸ் இன் இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங். ஐசிஐ கீவேர்ட்ஸ் பாருங்க. இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் கெட்ஸ் அக்யூரேட் ரிப்போர்ட்ஸ், ஹென்ஸ் பெட்டர் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன். எக்ஸாம்பிள், டேஷ்போர்ட் ஷோஸ் ஹை ஃப்ராட் ரிஸ்க் இன் சென்னை பிரான்ச். மேனேஜ்மெண்ட் இம்மீடியட்லி இன்வெஸ்டிகேட். இப்போ சரியான தகவலின் அடிப்படையில் மேனேஜ்மெண்ட் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா சொன்னா ஸ்மார்ட் டி அப்படின்றாங்க. என்னங்க ஸ்மார்ட் டி அப்படின்னாங்க சார். ஸ்மார்ட் டி அப்படின்னா எஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ், மோர் ஃபார் மோர் ரிலையபிள், ஏ ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரைட் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், ஆர் ஃபார் ரைட் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், டி ஃபார் டைம் அண்ட் காஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி and improved understanding. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆனதுனால வந்து என்ன செய்யுது, இது வந்து ஃபியூச்சர்ஸில் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்மார்ட் டி அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் இது டைம்ஸ்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இங்கே இந்த இடத்துல வந்து பாருங்க டைம் கூட சொல்லலாம். டி ஃபார் டைம், ஐ ஃபார் இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எம் ஃபார் மோர் ரிலையபிள், எஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். புரியுங்களா? டைம்ஸ் அதாவது ஏ ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ். அப்போ இது வந்து நம்ம டைம்ஸ்ன்னு சொல்லுவோம். டைம்ஸ். டி ஃபார் நீங்கள் சொன்ன மாதிரி டைம், காஸ்ட் அண்டு ஹியூமன் எஃபர்ட் சேவிங்ஸு. ஐ ஃபார் இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஏ ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ். டி முடிஞ்சு போச்சு, ஐ முடிஞ்சிருச்சு, ஏ ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, எம் ஃபார் more reliable, and S for standardized process, and hardy. Hardyனா research, right information decisions, D for digital audit. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் அதிக மார்க்குகள் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட கீ ஆடிட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு படிக்கணும்னா ஸ்மார்ட்னு கூட படிக்கலாம். ஸ்மார்ட் மீன்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு, எம் ஃபார் more reliable, A for advancement of technology, R for right decisions, informed decisions. ரைட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவிங், டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ரூவ்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து டயாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்மார்ட் டி அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஈஸி தான். பட் என்னன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்டைஸ்டு, மோர் ரிலையபிள், அட்வான்ஸ்மெண்ட், ரைட் டெசிஷன்ஸ். T is time consuming, D for digital strategy and informed users. That's all. Improved understanding and informed users. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்குக்கு அள்ளி தரக்கூடியது தான். சரி, இப்போ அடுத்த கேள்வி வந்து இப்போ கேட்பாங்க எக்ஸாமில். வாட் இஸ் டிஜிட்டல் ஆடிட்? ஸ்டேட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆடிட். இன்ட்ரோடக்ஷன்ஸ். Digital auditing is placing assurance on effectiveness of IT systems implemented in non-organizations. Features: technology advancement, better quality, more reliable, saving in time, cost, and human effort, standardized process, comprehensive end-to-end understanding, support digital strategy, and informed usage. திருப்பி சொல்கிறேன், இது அடிக்கடி எக்ஸாமுக்கு வரக்கூடியதுனால சொல்கிறேன். ஸ்மார்ட் டி, standardized, more reliable, advancement, right users, time consuming, and digital auditing, and improved இன்ஃபார்ம்டு யூசர்ஸ்னு சொல்லலாம், அல்லது இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். எண்ட் டு எண்ட் யூசர்ஸ்னு சொல்லலாம். இப்போ கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் XYZ லிமிடெட் இம்ப்ளிமெண்டட் SAP ERP. Earlier, audit manually checked 500 invoices. Nowadays, analytics reviews all invoices, identifies duplicate payments, highlights unusual transactions, and generates
automated reports. Question now, explain how this demonstrates the features of the audit. First of all, we have to use Smart D. Smart D. Why Smart D we are using here means very simple. What is Smart D? Standardized. First என்ன சொல்றாங்க? Standardized. அடுத்து வந்து more reliable. More reliable. Standardized, more reliable. A for advancement of technologies, right uses or reliables, and T for time consuming, and D for digital audit strategy, and I for what is informed decision. That's how we have studied. Yes. அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆடிட் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடரேஷன்ஸ் அண்ட் ஆடிட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். Now we are going to talking about the next concept of yes advantages of digital audit. Yes, கிட்டத்தட்ட நம்ம இந்த பாடத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஐசிஏ டெஃபினேஷன்ஸ் என்ன சொல்லுது? டிஜிட்டல் ஆடிட் இம்ப்ரூவ்ஸ் எஃபெக்டிவ்னஸ். அதான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் ஆடிட் இம்ப்ரூவ்ஸ் எஃபெக்டிவ்னஸ், efficiency and quality and reliability of the audit by using technology, automations and analytics. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். அந்த இடத்துல பிஎஸ்சி ஆடிட் பொறுத்த வரைக்கும் எக்கானமி, எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து அதே தான் வருது. எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி, பட் இந்த இடத்துல குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்து பாருங்க. ஆடிட் டிஜிட்டல் இம்ப்ரூவ்ஸ் effectiveness, efficiency, quality and reliability of the audit by using technology, automation and analytics. அப்போ இந்த வார்த்தையை அப்படி திருப்பி சொல்ல போகிறோம். எஃபெக்டிவ்னஸ், என்ஹான்ஸ்டு எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி, என்ஹான்ஸ்டு எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி, ஆட்டோமேஷன், ஸ்டாண்டர்டைஸ் ப்ராசஸ், டைம் சேவிங், consuming. Yes, digital audit uses automation tools to perform routine audit procedures. Manual process becomes standardized and repetitive tasks are automated, thereby increasing efficiency and reducing audit time and consume. ஸோ ஒரே வழியை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம எஃபிஷியன்சி என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். அது கடைசியை பார்க்கும்போது எஃபெக்டிவ்னஸில் போய் முடிக்கும். பட் எஃபிஷியன்சி இருக்கும்போது பேங்க் ரெக்கன்சைல்ஸ் 25,000 டிரான்சாக்ஷன் டெய்லி. ஸோ மேனுவல் 3 auditors 5 days. அப்போ டிஜிட்டல் ஆடிட் வந்து ஆர்பிஐ கம்ப்ளீட்ஸ் ரெக்கன்சிலேஷன்ஸ் இன் 2 hours. இப்போ 3 ஆடிட்டு 5 நாள். ஒரு ஆடிட்டுக்கு 1000 ரூபா கொடுத்ததில் கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபா. 3000 இன்ட்டு 5 5000 ரூபாய் 2 hours நீங்கள் முடிச்சு கொடுத்தது. இப்போ ரிசல்ட் வந்து டைம் அண்ட் காஸ்ட் ஆர் சேவ்டு வைல் எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். இந்த 3 ஆடிட்டரோட எஃபிஷியன்சியை இந்த ஒரே ஆர்பிஐ வந்து 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 5 ரூபா செலவும் குறைக்குதுன்றாங்க. சும்மா நான் ஒரு உதாரணத்தாக சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆட்டோமேஷன் மூலம் வேகமாகவும் ஒரே மாதிரியாகவும் நடைபெறும், நேரமும் செலவும் குறைவு. பெட்டர் ஆடிட் குவாலிட்டி. எப்படி சார் பெட்டர் ஆடிட் குவாலிட்டி வரும் அப்படின்னா, எஸ் எவாலுவேட் மாசிவ் டேட்டா, ஐடென்டிஃபை ஹை ரிஸ்க் ஏரியாஸ், ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். Technology nowadays becomes very vital. So technology can analyze huge volumes of data and identify unusual transactions that require further audit testing. Example, AI analyzes 10 lakh sales invoices and identify duplicate invoices and abnormal discounts. The auditor focuses on risk transactions. பெரிய அளவிலான தரவுகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஈஸியாக தரவுகளை வந்து எளிதாக கண்டெடுக்க முடியும். That is called better quality. Lower cost means I told you already. Automation reduces manual work, resulting in lower audit cost. Instead of employing 50 audits assistants for stock verifications, drones and barcode scanners are complete the work within fewer resources. So manual வேலை குறைவதால் ஆடிட்டுக்கு காஸ்ட் குறையுது. Better analytics. ICA keywords analytics, trend analysis, pattern recognitions and fraud detections. Analytics identifies trends, unusual patterns and possible frauds which may not be visible through manual checking. Sometimes it's வந்து fraud detection வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பவர் ஆஃப் பிஐ டேஷ்போர்ட் ஐடென்டிஃபை சடன் இன்க்ரீஸ் இன் பர்ச்சேஸ், டூப்ளிகேட் வெண்டர் பேமெண்ட்ஸ், அன்யூஸ்வல் கேன்சல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலம் மோசடி மற்றும் அபாயங்களை என்ன செய்யணும்? எளிதாக கண்டுக்கணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு பார்த்து சொல்லு அப்படின்னா என்ன செஞ்சிடும்? இதுவே சொல்லிடும். அப்போ இம்ப்ரூவ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஐசிஐ கீவேர்ட் சொல்கிறாங்க. இம்ப்ரூவ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஆட்டோமேஷன்ஸ், streamlined testings, focus on high risk audit areas and better decisions. What do you say? Automation enables auditor to focus on areas having higher risk of misstatement. Example,
சாஃப்ட்வேர் அசைன்ஸ் ரிஸ்க் ஸ்கோர்ஸ். என்ன சொல்றாங்க? சேல்ஸ் லோ ரிஸ்க், இன்வென்ட்ரி மீடியம் ரிஸ்க், சேல்ஸ் ரெகக்னிஷன்ஸ் ஹை ரிஸ்க். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பார்க்கணும், இது ரொம்ப முக்கியம். இம்ப்ரூவ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் மீன்ஸ் ஆட்டோமேஷன் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துறாங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அது பண்ணிடுது. ஆட்டோமேஷன் எனபிள்ஸ் ஆடிட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் ஏரியாஸ் ஹேவிங் ஹையர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ எந்த இடத்துல போய் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கு. அதிக ரிஸ்க் உள்ள பதிவில் ஆடிட்டர் வந்து அப்போ என்ன செய்ய முடியும்? கவனம் செலுத்த முடியும். அப்போ வந்து இபி லேப்னு சொல்கிறாங்க. இபி லேப். சரி, என்னங்க சார் இபி லேப்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், இபி லேப் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இபி லேப். அது என்னங்க இபி லேப்? இனா எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி, பினா பெட்டர் குவாலிட்டி. அதாவது பெல்லுன்னு கூட சொல்லலாம். இதை சிம்பிளாக சொல்ல போனால் இன்னும் கூட சார் பெல். சார் பெல்லா? எஸ், பெல்லு தான். எனக்கு போய் 3B வந்துடும். பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் அனாலிட்டிக்ஸ், பெட்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். அடுத்தது இ அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் எல் ஃபார் லோயர் காஸ்ட். தட்ஸ் ஆல் பெல். பி ஃபார் 3 பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் என்ஹான்ஸ்மெண்ட், பெட்டர் அனாலிட்டிக்ஸ் அண்ட் பெட்டர் ரிஸ்க் அசஸ்மெண்ட். இல்லையா? எல்லாமே பெட்டர் பெட்டர் பெட்டர். பெட்டர் இஸ் அ பெட்டர், பெட்டர் இஸ் நாட் பெட்டர். பெட்டர் இஸ் அ பெட்டர், பெட்டர் இஸ் நாட் அ பெட்டர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பெல் சொல்லிட்டான். வாட் இஸ் பெல்? better audit quality, better analytics, better risk assessments, and E for efficiency and effectiveness. எப்படி சொல்லலாம்? L for lower cost. இது எல்லாமே ஆடிட்டோட டிஜிட்டலில் வரக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து கன்சிடரேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சிங் ஆஃப் ஆடிட். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் டிஜிட்டல் ஆடிட். சரி, டிஜிட்டல் ஆடிட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன ஆடிட்டர்ஸோடைய லைபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். Know the business benefits. Business benefits. The organization should clearly identify what benefit is expected from automations. Reduce audit time, improved compliance, detect fraud. இது 3 இருந்துச்சுன்னா அது ஓகே, வாங்கலாம், தப்பு இல்லை. ஆட்டோமேஷன் ஏன் செய்கிறோம் என்பது முதல் தீர்மானிக்கணும். டு நோ த பிஸ்னஸ் பெனிஃபிட் இன் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ நீங்கள் அதான் சொல்லணும். டு நோ த, நல்லா திருப்பி சொல்கிறேன், நோ த பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ். know what business benefits the organizations want to achieve with automations. இந்த ஆட்டோமேஷனால என்ன பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ் அடைய போகுது அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து திங்க் பீப்புள் ஃபர்ஸ்ட். ஐசிக்யூவில் வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட் மீன்ஸ் எம்ப்ளாயி மே ரெசிஸ்ட் டெக்னாலஜி சேஞ்சஸ், ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆர் நெசசரி. எம்ப்ளாயீஸ் refuse to use SAP because they are comfortable with Excel. Training resolves the issues. இப்போ சார் எனக்கு எக்ஸல் நல்லா ஈஸியாக இருக்குது சார், நான் வை ஷுட் ஐ கோ ஃபார் எஸ்ஏபின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய தொழில்நுட்பத்தை ஏற்க பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். அதான் சொல்கிறாங்க. திங்க் பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. டார்கெட் த ரைட் ப்ராசஸ். என்ன சார் டார்கெட் த ரைட் ப்ராசஸ்? நாட் எவ்ரி ப்ராசஸ் ஷுட் பி ஆட்டோமேட்டட். ஒன்லி ரெப்பிட்டேட்டிவ் ஹை வால்யூம் அண்ட் ரூல் பேஸ்டு ப்ராசஸ் ஷுட் பி செலக்டட். அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டட்லாம் போக தேவையில்லை. எது ரிப்பீட்டடாக இருக்குதோ அல்லது ஹை வால்யூம் டேட்டாவாக இருக்குதோ அல்லது ரூல் பேஸ்டு ப்ராசஸ், இதில் வந்து சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் உள்ள விட்டீங்கன்னா கரெக்டாக வரும். தட் மீன்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரோல், பேங்க் ரெக்கன்சிலியேஷன்ஸ், ஜிஎஸ்டி மேட்சிங், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டெசிஷனுக்கு வந்து இது யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேஷனுக்கு பொருத்தமான ப்ராசஸ் மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். பார்ட் ஆஃப் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது broader digitalization strategy. Automation alone is not enough. It should be integrated with the organization overall digital strategy. Examples ERP, cloud, automations, analytics. அப்போ ஆட்டோமேஷன் தனியாக போதாது, முழு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியின் ஒரு பகுதியாக தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஆட்டோமேஷன் தனியாக போதாது, முழு ஆடிட் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியின் ஒரு பகுதியாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்க கிளியரா சொல்லிடுறாங்க. ஸோ ஆட்டோமேஷன் alone is not enough. It should be integrated வித் ஆர்கனைசேஷன் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் தி ப்ராசஸ் பிஃபோர் ஆட்டோமேஷன்ஸ். பிஃபோர் ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் டிஃபெக்டிவ், ஆட்டோமேஷன் வில் ஒன்லி ஆட்டோமேட் தி எரர். ஸோ
ராங் ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் ராங் ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் ப்ராசஸ் முதலில் ப்ராசஸ் சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடிட் ட்ரையல் போட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ். வாட் யூ மீன் பை கவர்னன்ஸ் அண்ட் டேட்டா செக்யூரிட்டி? எஸ், கவர்னன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி, ரிஸ்க் ஃப்ரேம்ஒர்க்கில் இல்லை வேணும். ஏன்னா டிஜிட்டல் ஆடிட் இன்க்ரீஸ் சைபர் ரிஸ்க். ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் ஆர் எசென்சியல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் ஃபயர்வால்ஸ், என்கிரிப்ஷன்ஸ், மல்டிஃபேக்டர் authentications, access controls. These are all will help you to protect from the dangers. ஸோ டேட்டா பாதுகாப்பு மற்றும் சைபர் செக்யூரிட்டி மிக மிக அவசியம் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க வந்து மெமரி ட்ரிக்கில் வந்து எப்படி சொல்கிறாங்க கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா பிபி டெஸ்ட்டு ஜி, பிபி டெஸ்ட் எடுங்க ஜி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பிபி டெஸ்ட். பிபினா பி ஃபார் பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸு, P for people first, T for target right process, S for standardized process, G for governance and digital strategy. அதான் சொல்கிறாங்க பிபி டெஸ்ட்டு. பினா பிஸ்னஸ் நாலேஜ், பிஸ்னஸ் யூஸு. ரெண்டாவது பி ஃபார் பீப்புள் தான் ஃபஸ்ட்டு. பிபி டெஸ்ட்டு. பினா என்ன? டார்கெட் த ரைட் ப்ராசஸ், டார்கெட் தி ரைட் ப்ராசஸ். டெஸ்ட்டுக்கு எஸ்னா என்னங்க? ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ். சரி, ஜி என்னங்க ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஜினா கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, தட் இஸ் ப்ராப்பர் லாக் தட் பாஸ்வேர்ட் பர்சன்டேஜ், தட்ஸ் ஆல். ABC Limited automates its purchase approval process without standardizing the workflow. Different balances follow different approval procedures. After automations, purchase approval becomes inconsistent and unauthorized purchase occur. Explain the challenges digital audit. Lack of standardized process before automations, failures to target the right process, weak governance and internal control, inadequate people training, automated implemented without broader digital strategy, and business objectives were not clearly defined. So these are all the mistakes. So first of all, we have to analyze this technology, analytics, efficiency, effectiveness, standardized process, governance, data security, risk assessment, better quality, material assessments, broad risk test, continuous improvement, regulatory compliances. இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துடும். These keywords should be underlined in exams to score better mark. Hard digitally, expectation, BOT, RPA, features நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நன்றி மக்களே, நன்றி மக்களே, நன்றி மக்களே.